பிரபல தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் கைது. புஷ்பா 2 நெரிசலில் பெண் உயிரிழந்த சம்பவத்தில் நடவடிக்கை. தெலுங்கானாவில் புஷ்பா 2 திரைப்படம் பார்க்க சென்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி ரசிகை ஒருவர் உயிரிழந்தார். இந்த வழக்கில் அந்த படத்தின் நாயகன் அல்லு அர்ஜுனை அந்த மாநில போலீசார் கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சிக்கட்டப்பள்ளி காவல் நிலையத்திற்கு அவரை போலீசார் அழைத்து சென்றுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தானா, ஃபஹத் ஃபாசில் உட்பட பலர் நடித்திருக்கும் திரைப்படம் புஷ்பா 2. சுகுமார் இயக்கியிருக்கும் இந்த படம் தெலுங்கு, தமிழ், ஹிந்தி ஆகிய மொழிகளில் பான் இந்தியா திரைப்படமாக வெளிவந்திருக்கிறது. இந்த படம் கடந்த 5ஆம் தேதி வெளியானது. இந்த படம் 1000 கோடி வசூலித்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த புஷ்பா 2 திரைப்படத்திற்காக தெலுங்கானா அரசு சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளித்திருந்தது. அதன்படி 4ஆம் தேதி இரவு ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கில் நடந்த சிறப்பு காட்சியை பார்க்க சென்ற ரேவதி என்ற ரசிகை கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார். அவருக்கு வயது 39. அவருடைய மகன் தேஜ் படுகாயம் அடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார். நடிகர் அல்லு அர்ஜுன் தியேட்டருக்கு வந்ததால் கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டது என்பதால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்த ரேவதி குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் நிதி வழங்குவதாக அல்லு அர்ஜுன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அல்லு அர்ஜுனை தற்போது இந்த வழக்கு தொடர்பாக தெலுங்கானா போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்றுள்ளதாக தகவல். முன்னதாக 12ஆம் தேதி அன்று நெரிசலில் சிக்கி ரசிகை உயிரிழந்த விவகாரத்தில் தன் மீது பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரை ரத்து செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் அல்லு அர்ஜுன் மனு தாக்கல் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. புஷ்பா படம் பார்க்க வந்து கூட்ட நெரிசலில் உயிரிழந்த ரசிகை குடும்பத்திற்கு ஏற்கனவே அல்லு அர்ஜுன் 25 லட்சம் அறிவித்திருந்தார். அது மட்டுமின்றி அவருடைய 2 குழந்தைகளுக்கும் வாழ்நாள் முழுவதும் படிப்பு செலவை ஏற்றுக்கொள்வதாகவும் அறிவித்திருந்தார். இந்த சூழலில் தற்பொழுது அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டிருப்பது தெலுங்கு திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.